இவங்க 2 பேரும் இல்லன்னா என்னோட லைஃபே மாறியிருக்காது. வணக்கம் ஃபிரெண்ட்ஸ். நண்பருடன் இது நாள் 11. பரவால்ல, நம்மளுக்கு கடவுள் ஜிபிஓ போட்டு நம்மள ஒரு 11 நாள் கன்டினியூஸா பண்ண வச்சுட்டாப்ல. இன்னைக்கு கதைக்கு வருவோம். லாஸ்ட் வீடியோல சொன்ன மாரி வாத்தியாரோட கசினோட பேபி ஷவர் ஃபங்ஷன் தான் இது. அதுக்கு தான் இன்னைக்கு ஷூட் எடுக்க திருச்சி வரைக்கும் வந்திருக்கோம். ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு முக்கியமான விஷயம் என்னப்பா, காசு தானே நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அதான் இல்ல. அவங்களுக்கு உரிய ஒரு ரெஸ்பெக்ட் குடுத்து அவங்கள கரெக்ட்டா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலே போதும். அந்த மாரி தான் எனக்கும் இந்த கிளையன்ட்டும். இவங்க ரொம்ப நல்லாவே என்ன பார்த்துக்கிட்டாங்க. அதே மாரி தான் நம்ம வாத்தியார், அவங்க அம்மா, அப்பா, ஒய்ஃப், அவங்க அண்ணன் முதற்கொண்டு என்னைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வாத்தியாரோட ஒய்ஃப்ன்னு சொல்றத விட எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும், ஒரு அக்காவுமா இருந்தாங்க. இவங்க 2 பேருமே என்னைய ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. என்னோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து இவங்க 2 பேருக்குமே இருக்கு. அப்படியே ஈவென்ட்க்கு கேமராலாம் ரெடி பண்ணிட்டு ஈவெண்ட்ட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் ஈவெண்ட்ல எடுத்த ஃபோட்டோ ஷேர் பண்றேன். நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னாலும் டிஎம் பண்ணுங்க. என்னோட ஃபோட்டோகிராஃபி பேஜையும் டேக் பண்றேன். ஈவென்ட்லாம் முடிச்சுட்டு அவங்களோட ஃபோட்டோஸ அவங்க ஆன் த ஸ்பாட்லயே அவங்க மொபைலுக்கே டவுன்லோட் பண்ணி குடுத்தாச்சு. அப்படி நம்ம மட்டும் அவங்க ஃபோட்டோவ அன்னைக்கு எடுத்தத அப்பவே குடுத்துட்டோம்னா, அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா இன்ஸ்டா ஸ்டோரி போடுவாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அத பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு ஹாப்பினஸா இருக்கும். நம்ம எடுத்த ஃபோட்டோவா இது சூப்பரா இருக்கே அப்படின்னு. அப்படியே மதுரைக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. ரிட்டர்ன் ஆகுற வழியிலே ஒரு காஃபி கடையில காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். அங்க ஒரு சில பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கு பிஸ்கட்ட போட்டுட்டு அப்படியே கார் எடுத்து கிளம்பியாச்சு. வர வழியில துவரங்குறிச்சி ராயல் மிலிட்டரி ஹோட்டல்னு ஒரு ஃபேமஸான பரோட்டா கடை இருக்கான். அங்க பரோட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு மதுரைக்கு வந்தாச்சு. மதுரைக்கு வந்தோடனே டேடியை வந்து பிக்கப் பண்ண சொன்னேன். அவர் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஃபன் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இத்துடன் செய்திகள் முடிந்தது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.